வணக்கம், நான் டாக்டர் ஷயனா. நாம இன்னைக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸை பத்தி பார்ப்போம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ்ங்கிறது நம்ம ஸ்டொமக் இல்லைன்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டத்துல வர ஒரு நார்மலான கண்டிஷன். நார்மலி வர அந்த கேஸ்ட்ரோ ப்ராப்ளம்ஸுக்கு நமக்கு வர சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயிறு வலி இருக்கும், நெஞ்செரிச்சல், மேல் வழியா ஏப்பம், கீழ் வழியா கேஸ் பாஸ் ஆகுறது, சம்டைம்ஸ் பசி இல்லாம இருக்கிறது, வயிறு உப்பிசமா இருக்கிறது, சாப்பிட்ட உடனே வலிக்கும், இல்ல சிலவங்களுக்கு சாப்பிட்ட உடனே வலிச்சு மோஷன் போகும். அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய வியாதி க்ரானிக் டிசீசஸோட சிம்டம்ஸா இருக்கலாம். இல்லையா நார்மலி நம்ம எப்ப நம்மளோட ஃபுட்ஸ் ரொம்ப ஸ்கிப் பண்ணது, டைம்க்கு சாப்பிடாம நிறைய வாயு பொருட்கள் எடுக்கிறதுனால அதெல்லாமே வரும்போது ட்ரைட் ஃபுட்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், வெளியில இருந்து நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், மைதா பொருட்கள் அதெல்லாமே நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி இஷ்யூஸஸ் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மெயினா இந்த க்ரானிக் டிசீசஸ் பாத்தீங்கன்னா க்ரோன்ஸ் டிசீஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம், கேஸ்ட்ரோ இசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல எல்லாமே இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வரும். அட் த சேம் டைம் நமக்கு ஆனோரெக்டல் டிசீசஸ், பைல்ஸ், பிஸ்டுலா, ஃபிஷர் அதுலயுமே இந்த மாதிரி சிம்டம்ஸஸ் நிறைய பேஷண்ட்ஸுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ முக்கியமாக நமக்கு அதுல என்ன பண்ணணும்னா, என்னென்ன ஃபுட்ஸ் நமக்கு இரிட்டேட் ஆகுதோ அதெல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணணும். இப்ப நமக்கு உருளைக்கிழங்கு எடுத்தா இல்லைன்னா வாயு பொருட்கள் எடுத்தா அந்த கேஸ் அதிகமாகுது அப்படின்னா நம்ம அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப சாப்பிடாம இருந்து நம்ம சாப்பிடும் போது நமக்கு நிறைய கேஸ் நமக்கு வெளியேறுது. ஆனா நார்மலி நம்ம தண்ணி குடிக்கும் போது, சாப்பாடு எடுக்கும் போது எல்லாமே நம்ம நல்லா சூ பண்ணி சாப்பிடணும். சப்போஸ் நம்ம அவசரத்துல சாப்பிட்றோம், நல்லா சூ பண்ணி சாப்பிடலன்னா அதுவுமே நமக்கு டைஜஷன் இஷ்யூஸை கொண்டு வரும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சாப்பிடும் போது ஒரு 75% ஃபுட்டு, 25% எம்டியா வயிற்றுல இடம் போடணும்னு சொல்லுவோம், நல்லா டைஜஷன் ஆகிறது. ஆனா நிறைய பேர் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒன்னு இன்சஃபிஷியண்டா எடுத்துருவாங்க, இல்ல நிறைய அட் ஏ டைம் நிறைய எடுத்துக்கிற மாதிரி, ஆர் ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்ட உணவுகள் ஜீரணமாகாம மறுபடியும் சாப்பிட்ற மாதிரி அதெல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு காரணங்கள் தான். எப்பவுமே நமக்கு பசிச்சு நல்லா சாப்பிடணும்னு சொல்லுவோம், அப்பதான் நமக்கு அது நல்லா இருக்கும், ஜீரணம் நல்லா இருக்கணும், வெளியே நமக்கு நல்லா மோஷன் போகணும். இதுல முக்கியமாக இப்ப நம்ம ஆயுர்வேதத்துல பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம், இட்ஸ் லைக் நமக்கு சப்ரசபிள் அர்ஜஸ், நான் சப்ரசபிள் அர்ஜஸ் சொல்லுவோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா இந்த நம்ம மோஷன் போறதுக்கு நமக்கு வந்துச்சு, பட் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சோம்னா அந்த மாதிரி சப்ரஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நமக்கு ஃபிளாட்டஸ் வந்துச்சு, நம்ம கேஸ் பாஸ் பண்ணாம அதையுமே சம்டைம்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணோமா, அதுவே நமக்கு இந்த மாதிரி டிசீசஸை கொண்டு வர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கும். அதுலயே நிறைய நமக்கு அட்ஜஸ் வரும். அதுல ஒரு 2 தான் இந்த மாதிரி மோஷன் கண்ட்ரோல் பண்ணும்போது வர்றது, கேஸ் நம்ம வெளியே விடாம அதுவுமே கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா இட் வில் ஆல்சோ காஸ் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ். ஸோ மெயினா நம்ம என்ன பண்ணணும்னா, என்னென்ன ரீசன்ஸ்னால வருது அந்த ரீசன்ஸ் எல்லாமே நம்ம மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும். சில கண்டிஷன்ஸ்ல நமக்கு பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால கூட கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் நமக்கு நிறைய வரும். ஸோ நமக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயட்ல எல்லாமே சேஞ்சஸ் பண்ணணும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் நமக்கு சம்டைம்ஸ் மெயின் ப்ராப்ளமா வந்துடும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நிறைய தண்ணி குடிக்கிறது, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதெல்லாமே நல்லா ஃபைபர் ரிச் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த கான்ஸ்டிபேஷன் ஒரு இஷ்யூனா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கான்ஸ்டிபேஷனை லேசா விடக்கூடாது. அதை நம்ம நல்லபடியா மெடிசின்ஸ் ஆர் டயட் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டு அதை நம்ம கிளியர் பண்ணணும். ஒரு ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம திராட்சை, பனானா, ஆப்பிள் அதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு வாழைப்பழம் நம்ம டெய்லி எடுத்துக்கிறது அந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. மோர் ஒரு டம்ளர் குடிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் போகிறோம், நமக்கு வேலைன்னு நம்ம பிஸியாக இருப்போம், நமக்கு ஃபுட் சாப்பிட்றதுக்கு டைம் அப்படின்னா நம்ம ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கலாம். இனிப்பு சேர்க்காம ஃப்ரூட் ஜூஸஸ் ஏதாவது அப்போதைக்கு அந்த பசியை நம்ம காம் பண்றதுக்கு ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஏதாவது ஃப்ரூட்ஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு போய் கூட அந்த டைம்ல இன்டர்வல்ஸ்ல சாப்பிட்றதுமே நமக்கு அந்த கேஸ் ரொம்ப அதிகமாகாம கொஞ்சம் பெட்டரா நமக்கு கொண்டு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு கெட்ட பழக்கங்கள், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அதெல்லாமே இருந்தாலுமே நமக்கு டைஜஷன் இஷ்யூஸ் ரொம்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு வித்ட்ரா பண்றது நல்லது. அட் த சேம் டைம் நம்ம ரொம்ப ஹார்டான கேண்டீஸ், சூயிங்கம்ஸ் அதெல்லாமே நிறைய பேருக்கு சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. ஸோ அதெல்லாமே நம்ம சாப்பிடும் போது என்னன்னா நிறைய ஏர் நமக்கு உள்ள போகுது.
ஸோ அதுவுமே நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தான் உருவாகும். அதே மாதிரி நமக்கு ஓவர் வெயிட் இருக்கு, டைஜஷன் இஷ்யூஸ் இருக்குன்னா நம்ம ரெகுலர் எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப நல்லது. நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்றது, ஏதாவது வாக்கிங், மைல்டு வாக்கிங், ஒரு 1/2 மணி நேரமாவது வாக்கிங், யோகா, ஸ்ட்ரெஸ்ஸுமே நமக்கு ஒரு ஃபேக்டர் தான். ஸோ அதனால நம்ம மெடிடேஷன், பிரீத்திங், அந்த மாதிரி யோகா ப்ராக்டிசஸுமே பண்றது நமக்கு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்று நம்ம ஹோம் ரெமடிஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டர் மில்க்ல கொஞ்சம் மல்லி இலை போட்டு நம்ம அடிச்சு குடிக்கலாம். டெய்லி ஒரு டம்ளர் மோர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். தயிர் எடுக்கிறத விட நமக்கு மோர் தான் நல்லா இருக்கும். நிறைய பேர் அல்சர் இருக்கு, புண்ணாத்தணும்னு சொல்லிட்டு தயிர் அந்த மாதிரி எடுப்பாங்க. பட் அதுவுமே நமக்கு ஹெவி டு டைஜஸ்ட் தான். மோர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இட்ஸ் லைக் டெய்லி ஒரு டம்ளராவது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரொம்ப நமக்கு நெஞ்செரிச்சல் அதெல்லாமே இருக்குன்னா நம்ம ஏலக்காய், சோம்பு அதெல்லாமே பால்ல போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிடலாம். அதே மாதிரி நம்ம இஞ்சி சாறு எடுத்து ஹனியோட சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது. புதினா ஜூஸ் எடுத்துக்கலாம், அலோவேரா ஜூஸ் எடுத்துக்கலாம். அதெல்லாமே நமக்கு வயத்துல புண்ணெல்லாம் ஆத்துறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், கூலிங்கா இருக்கும், நமக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா ஜீரகம், பச்சை மல்லி போட்டு தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கலாம். ஓமம் தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம உணவுகள்ல நிறைய காயம் சேர்த்துக்கிறதுமே நமக்கு அந்த டைஜஷன் இஷ்யூஸை ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல எல்லாமே நம்ம பண்ணியும் நமக்கு கஷ்டங்கள் இருக்குன்னா ரொம்ப கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு திரிஃபலா சூர்ணம் எடுத்துக்கலாம். நைட் ஒரு கிளாஸ் தண்ணியில, சுடு தண்ணியில ஒரு ஸ்பூன் கலந்து நைட் எடுத்துக்கிறது நல்லது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம அஷ்டசூர்ணம் சொல்லுவோம், அதுவுமே நமக்கு டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்குன்னா அந்த அஷ்டசூர்ணம் அதெல்லாமே எடுக்கிறது நல்லது. இன்னொன்னு நமக்கு இதே மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ஹோம் ரெமெடிஸ், நம்மளோட டயட்ஸ் மோடிஃபிகேஷன்ஸ், வெயிட் குறைக்கிறது, எக்ஸசைஸ் இதெல்லாமே பண்ணியும் நமக்கு குறையல, ஸ்டில் நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குன்னா எப்பவுமே ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரா மெடிசின்ஸ் எடுத்து கியூர் பண்றது தான் கரெக்டா இருக்கும். தேங்க்யூ.